வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திடுக்கிடும் பல இரகசிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மீண்டும் 7 நாட்கள் காவல்துறையினர்கள் தற்பொழுது விசாரணைக்காக எடுத்துள்ள நிலையில் பல உண்மைகளும் வாக்குமூலத்தையும் வீடியோ மூலமாக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தற்பொழுது நீதிமன்றத்தில் 2வது முறை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வரை அனைவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. உண்மையை கூறினால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவேன் என்பதையும் மிரட்டியுள்ளார்கள். ஞானசேகரன் இதற்காகத்தான் வலிப்பு வந்ததாக நாடகமாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. யார் இவரை மிரட்டினார்கள்? மேலும் இவர் கைக்கூலியாகத்தான் செயல்பட்டுள்ளார். இவருக்கு முன்னால் பல முதலைகள் இருக்கிறது என்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பொழுது ஆரம்பத்திலேயே காவல்துறையினர் எதற்காக வழக்கை மாற்றி அமைக்க வேண்டும்? இங்கு இருந்துதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே எழுகிறது. ஏனென்றால் தவறு நடக்கக்கூடிய இடத்தில் உண்மையான அதிகாரப்பூர்வமான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே இடம் காவல்துறை தான். ஆனால் அங்கே ஆரம்பத்திலேயே இந்த ஞானசேகரனுக்கு எதிராக மாற்றி அமைக்கப்பட்டு இருப்பதால் நிச்சயம் இந்த வழக்கில் மிகப்பெரிய திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதும் கண்டறியப்பட்டுவிட்டது. இதற்காகத்தான் யார் அந்த சார் என்ற பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் தற்பொழுது ஞானசேகரன் அவர்கள் விசாரணை 2வது கட்டத்தின் பொழுது சில முக்கியமான திமுகவை சார்ந்த நிர்வாகிகளது பெயரும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வரிசையில் தான் காட்டி கொடுத்தால் குடும்பத்துடன் காலியாக்கி விடுவேன் என்று மிரட்டியிருந்ததன் காரணமாகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார். சரி, ஞானசேகரன் அவர்கள் இதற்கு முன்னால் 15 வழக்குகளில் சிக்கியிருக்கிறார். அந்த வழக்கு எல்லாம் அவரா செய்தாரா அல்லது யாருடைய தூண்டுதலின் பெயரில் கூலிப்படையாக செய்தாரா? அதை விசாரித்தாலே இந்த வழக்கு முடிந்துவிடும் என்பதற்கேற்பதான் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பழைய வழக்குகளையும் விசாரணை செய்து வருகிறார்கள். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கு நெருக்கமாக ஞானசேகரன் இருந்ததாகவும் தற்பொழுது தெரிய வருகிறது. சைதாப்பேட்டையில் பல நிகழ்ச்சிகளில் மா. சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். அப்பொழுது அவருக்கு அருகாமையில் இருந்தது மட்டுமல்ல, பல உதவிகளையும் ஞானசேகரன் செய்ததாக வீடியோ மூலமான ஆதாரங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஞானசேகரனது ஃபோனில் அவரது நம்பர் இல்லை என்றாலும் ரகசியமாக சில ஃபோன்களை வைத்திருந்ததாகவும் தெரிய வருகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.